குட்டீஸ் வீட்டுக்கு வரவோன்னா பசியோடு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எதாவது செஞ்சு வைக்கணும், செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி லட்டு ரெசிபி செஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரேக் டைமுக்கு கொடுத்து விடலாம். கோதுமை லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் இன்றைக்கி நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. வீடியோ நல்லா கமகமன்னு மணக்கும். இது மாதிரி நம்ம கோதுமை மாவு வறுக்க ஒன்று. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போது அதே பேனில் ஒரு 10 பாதாம் 10 முந்திரி இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு வேறு ஒரு கிண்ணத்தில். அதே பேனில் 1 கப்பு வெல்லம் 3/4 கப்பு தண்ணி. இது இனிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ வெல்லம் தண்ணியும் நல்லா டிசால்வ் ஆகட்டும். இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா இப்போ வேறு ஒரு கடாயில் நான் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். மண் தூசிலாம் இருக்கும் இல்லையா, அதனால் அதோட நம்ம கோதுமை மாவையும் போட்டுடலாம். இப்போ முந்திரியும் பாதாமையும் நான் மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் போட்டுட்டு ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கடாயை ஒட்டாமல் வரணும். அதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய நம்ம நெய்யெல்லாம் எதுவுமே சேர்க்கல. இந்த லட்டுக்கு ஒரே ஒரு நெய் தான், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி ஆயிடணும், இது மாதிரி லட்டு பிடிக்கிற மாதிரி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அதோட வேறு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். கொஞ்சம் கை பொடுக்கிற சூடு வரைக்கும் வரட்டும். வந்துட்ட பின்னாடி இது மாதிரி ஒரு குட்டி கரண்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு லட்டு சமமான அளவில் வரும். அதனால தான் இது மாதிரி எடுத்துக்கிட்டு லட்டு பிடிச்சிக்கிட்டேன். இந்த கரண்டியில் மட்டும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. ஃபஸ்ட்டு மட்டும் நெய் தடவிட்டு அது மாதிரி மாவு எடுத்தோம்னா கரெக்டான அளவு வரும். ஸோ எனக்கு 15 உருண்டைகள் வந்தது. இதுக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப சுவையான ஒரு கோதுமை மாவு லட்டு, அதுவும் வெல்லம் வச்சு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட வெளியே வச்சு சாப்பிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியான ஒரு கோதுமை மாவு லட்டு. Okay friends, thanks for watching and take care. Tata, bye bye.